சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ எல்லைக்கு செல்லும் போது கட்டாயம் இந்த 3 விஷயங்களை கவனிக்க மறக்காதீர்கள். அது என்ன விஷயம், ஏன் கவனிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம். நீங்க குலதெய்வ கோவிலுக்கு வருடாந்திர பூஜைக்கு சென்றாலும் சரி, இல்ல இடையில பௌர்ணமி பௌர்ணமி குலதெய்வ கோவிலுக்கு சென்றாலும் சரி, ஒரு சிலர் வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு செல்வாங்க. எப்பெல்லாம் நீங்க அந்த குலதெய்வ எல்லைக்கு நீங்க போறீங்களோ, கண்டிப்பா இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா, நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருளாசையும், முன்னோர்களின் அருளாசையும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அந்த எல்லையில அப்படிங்கிறத. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க குலதெய்வ எல்லைக்கு நீங்க எப்பல்லாம் போறீங்களோ, அங்க உங்க முன்னோர்களின் பிம்பங்களை பார்ப்பது. அங்க பாரு அவங்க உங்க தாத்தா மாரி இருக்காங்க. ஐயோ! இவங்க உங்க பெரியப்பா மாரி இருக்காங்க. உங்க குடும்பத்தில் வாழ்ந்த, இறந்த முன்னோர்களின் பிம்பங்கள் அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த எல்லைக்கு உங்க முன்னோர்கள் வந்திருக்காங்க. அவங்க உங்கள பார்த்து ஆசீர்வாதம் செய்வாங்க. குலதெய்வ கோவில் மட்டும் தான். மற்ற கோவில்கள் அல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, குலதெய்வ எல்லையில உங்க முன்னோர்களோட அருளாசையும் கண்டிப்பா கிடைக்கும். முன்னோர்கள் உங்களை பார்க்க அந்த எல்லைக்கு வருவாங்க. அதனால தான் குலதெய்வ கோயிலுக்கு எப்பல்லாம் போறோமோ, போனோமா, சாமி கும்பிட்டோமா, வந்தா மட்டும் பத்தாது. அந்த எல்லைய எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நல்லா சுத்தி பார்த்தாலும் சரி, அந்த எல்லையில சும்மா நடந்து குடுங்க. அதுவே உங்களுக்கு அவ்வளோ நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன உங்களால உணர முடியும். இதுவரைக்கும் நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போவோங்க, சாமி கும்பிடுவோம், வந்துருவோம் அப்படின்னு சொல்றவங்க கூட, இந்த வீடியோ பார்த்த பிறகாவது நீங்க குலதெய்வ கோயிலுக்கு எப்பல்லாம் போறீங்களோ, அப்பல்லாம் அந்த குலதெய்வ எல்லைய நல்லா சுத்தி பாருங்க. ஏன்னா, நம்ம முன்னோர்கள் அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. அந்த இடத்துல நமக்கு முன்னாடி வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ட இடம். நம்ம முன்னோர்கள் வந்து புழங்குன இடம் தான் நம்ம குலதெய்வ எல்லை. அந்த இடத்துல நம்ம போய் நிக்கும் போதும், நடக்கும் போதும், அந்த இடத்துல நம்ம போய் உட்கார்ந்து, நம்ம குலதெய்வத்தை எப்படி நம்ம முன்னோர்கள் வணங்குனாங்களோ, அதே முறையில நாமும் வணங்கும் போதும், கட்டாயம் குலதெய்வத்தின் அனுகிரகமும், முன்னோர்களின் அருளாசையும் நமக்கு கிடைக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துல எறும்புகள் அதிகம் வருவது, நீங்க குடுக்குற உணவுகளை அதிகம் எறும்பு வந்து எடுத்துக்கொள்வது. இப்ப சாதாரணமா நீங்க பொங்கல் சாப்பிடுறீங்க. அந்த பொங்கல் கொஞ்சோண்டு அந்த கீழ வைக்கும்போது உடனே எறும்பு வந்து சாப்பிடுவது, அல்லது காகம் வந்து எடுத்துக்கிறது. இது அனைத்துமே உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகமும், முன்னோர்களின் அனுகிரகமும் உங்களுக்கு அந்த எல்லையில கிடைக்கின்றது. உங்க முன்னோர்கள் மற்றும் ஏன் குலதெய்வமே இது போன்ற பறவைகள் மூலமாகவும், எறும்புகள் மூலமாகவுமே உங்ககிட்ட வரலாம். ஏன்னா, அந்த எல்லையில வந்து குலதெய்வ சக்தி அப்படிங்கிறது குலதெய்வ எல்லையில நிறைஞ்சு இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல, நீங்க கொண்டு போற கட்டு சோறா இருக்கட்டும், இல்ல பொங்கல்லையா இருக்கட்டும், எறும்புகள் வருவது, காகங்கள் வந்து கத்தி சாப்பாடு கேட்பது, இதெல்லாம் விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகமும், முன்னோர்களின் அருளாசையும் கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, காகங்கள் இது போன்று கத்தி உங்களுக்கு சாப்பாடு கேட்கும்போது, உங்களுக்கு ஏதேனும் நவக்கிரக தோஷங்கள் ஏதேனும் இருந்தாலும், குலதெய்வ எல்லையில நம்ம போய் வைக்கிற உணவை காகம் வயிறு நிரம்ப சாப்பிட்டா, உங்களுக்கு கிரக தோஷமும் உங்களை விட்டு கட்டாயம் விலகும். 3வது விஷயம், நீங்க குலதெய்வ எல்லைக்கு போகும்போது, கண்டிப்பா உங்களுக்கு ஏற்றவாறு அது வந்து சாமியாடிகள் தான் வந்து வாக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. சாதாரணமாவே இப்போ ஒரு விஷயம், "அப்பா இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கும்." பெண்கள் வந்து அதிகமா அந்த குலதெய்வ எல்லையில வந்து உணர்வாங்க. பரவாயில்லையே குலதெய்வ எல்லைக்கு போறோம், நம்ம பொங்க வச்சு சாப்பிடுறோம், அப்பா நிம்மதியா உட்கார்ந்துருக்கோம்ப்பா அப்படிங்கிறப்ப, "என்னப்பா நீ ஏன் கவலைப்படுற? இதான் நம்ம தாய் வீடு. இந்த இடத்துல நிம்மதியா நீ உட்கார வேண்டியது தானே." அப்படிங்கிற வார்த்தைகளா இருக்கட்டும், இல்ல வேற ஏதேனும் ஆண்களுக்கு வந்து வேற ஏதாவது வியாபார ஸ்தலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட, "இதெல்லாம் சரியாயிரும் விடுப்பா" அப்படிங்கிற ஒரு வாக்கா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்க அருகில உங்க காதுல கேக்குது அப்படின்னா, உங்க குலதெய்வமே வந்து பக்கத்துல இருந்து உங்களுக்கான வாக்குகளை குடுக்கின்றது என அர்த்தம். இது மற்ற கோவில்கள்ல அல்லாது உங்க குலதெய்வ எல்லையில கண்டிப்பா இது போன்ற விஷயம் நெறைய நடக்கும். ஒவ்வொருத்தரோட மனசுலயும் என்னென்ன இருக்குதோ, ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம தாய் தெய்வம். அந்த தாய்க்கு தெரியும். நமக்கு என்னென்ன வேணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது. அதனால நம்மளோட சுக துக்கங்களில் அனைத்திலும் பங்கு பெறுவது நம்ம குலதெய்வம். அதனால குலதெய்வத்தை மனதார நம்புங்கள்.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்க குலதெய்வ எல்லையும் உங்கள் குலதெய்வம் ஞாபகம் வந்தால் மட்டும் கட்டாயம் கமெண்ட்ல உங்க குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு சப்ஸ்கிரைபரோட ஒரு கேள்வி இது. எங்களுக்கு குலதெய்வம் தெரியவில்லை. அதனால நாங்க என்னோட மாமியாரோட வீட்டு குலதெய்வத்த நாங்க குலதெய்வமா ஏற்று வணங்கிக்கிட்டு இருக்கோம். இது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆணின் வகையில் வர்றதுதான் நமக்கு குலதெய்வமா அமையும். அப்பா, மகன், அடுத்தது பேரன். இவங்க அனைவருக்கும் ஒரே குலதெய்வம் தான். இப்ப மாமியார் அப்படிங்கிறப்ப அவங்களோட அண்ணன் தம்பிங்களுக்கு தான் அந்த குலதெய்வம் குலதெய்வமா இருக்கும். உங்களோட மாமியாருக்கு அந்த தெய்வம் காவல் தெய்வமாக மட்டுமே இருக்குமே தவிர, உங்களுக்கு ஒருபோதும் அது குலதெய்வமா ஆகாது. உங்கள் மாமனாரோட அப்பா, அவங்களோட கூட பிறந்தவங்க, அவங்கலாம் எந்த தெய்வத்த வணங்குனாங்க? அவங்களோட குலதெய்வம் எது? எந்த கோவில்ல முதல்ல மொட்டை அடிச்சாங்க? அப்படிங்கிறத விசாரிச்சு பாருங்க. கண்டிப்பா விசாரிக்கும்போது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பௌர்ணமி பௌர்ணமி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு நாணயம் முடிந்து வைத்து நான் உங்களை பார்க்க வேண்டும். நீங்கள் எங்கள் குலத்தை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வம் எது என்று தெரிய வரும். அப்படி தெரியவில்லை என்றால் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் குலதெய்வமாக பாவித்து வணங்கலாம். அல்லது காமாட்சி அம்மனை நீங்க குலதெய்வமாக பாவித்து தாராளமாக வணங்கலாம். இது போன்று உங்களுக்கும் குலதெய்வத்தை சார்ந்த ஏதேனும் சந்தேகம் இருந்தா தாராளமா கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவான விளக்கங்கள் கண்டிப்பா நான் குடுக்குறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.